அனைவருக்கும் வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி திமுகவினுடைய 164 வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாச்சு. எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியானதுக்கு முன்னாடி பல கட்டமான மோதல்கள் கட்சியிலே நடந்திருக்கு. உதயநிதி, சபரீசன், ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுத்து இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீட்டில் விரிவாக பேசுவோம். ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு முறையில் வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்வாங்க. குறிப்பாக ஒரு சில கட்சிகளில் நேரடியாக தலைவரே யார் யார் வேட்பாளர்களாக போட்டால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போடுவாங்க. ஆனால் 234 தொகுதிக்கும் அப்படி கண்காணிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம், ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ திமுகவை பொறுத்தளவில் 2 நிறுவனங்கள் திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க. ஒன்று ஐபேக், இன்னொன்று பெண் நிறுவனம் சபரீசனோட. ஸோ இந்த 2 நிறுவனமே தனித்தனியாக தான் வேலை பார்ப்பாங்க. 2 பேருக்கும் தொடர்பெல்லாம் இருக்காது. அப்போ இவர்கள் ஒரு பட்டியலை தயார் பண்ணி கொடுப்பாங்க. 234 தொகுதிக்கும் நீங்கள் இவர்களை நிறுத்தினீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த சர்வே எல்லாம் எடுத்து அவர்கள் ஒரு வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் கிட்ட. அதே மாதிரி சபரீசனுடைய பெண் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சர்வே எடுத்து அவர்கள் ஒரு வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேட்பாளர் பட்டியலையும் பொதுவாக ஒரு பெயர் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த தொகுதியில் இவருடைய பேர் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க, இதே வேட்பாளருடைய பேர் தான் இவர்களும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவர்களை வேட்பாளராக போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க திமுகவினர் எல்லாருமே. ஆனால் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதற்கு நேர்மாறாக இந்த லிஸ்ட்லேயே இல்லாத பேரெல்லாம் வேட்பாளர்களாக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அதாவது திமுகவினுடைய ஆஃபீஷியல் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சமீபத்தில் சில தகவல்கள்லாம் வெளியாகுது. அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்களினுடைய அந்த பேச்சை கேட்டு ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர் பட்டியலையே பெரிய அளவில் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறுவனங்கள் சொல்கிறதான் தனி. இந்த அமைச்சர் உத்தரவு கொடுக்குறாரா, அவரை நான் ஜெயிக்க வைக்கிறேன், அவருக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர்களும் ஒரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அவர்கள் கேர் ஆஃப்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் ரொம்ப கணிசமாக மாற்றப்பட்டு இவருக்கா சீட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கான மாற்றம்லாம் நடந்திருக்கு. இது கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, இவரை நிப்பாட்டினீங்கன்னா நான் வேலை பார்க்க மாட்டேன், இவருக்கு தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஏன் நீங்கள் இங்கே கூட நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துருப்போம், தாம்பரம்ல பார்த்தீங்கன்னா கிருத்திகா தேவி அப்படிங்கிற ஒரு நபரை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த தொகுதியில் எஸ்ஆர் ராஜாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுகவோட பொருளாளர் டிஆர் பாலுவினுடைய ஆதரவாளர் அவர். அப்போ அவர் முயற்சித்து கூட சீட்டு வாங்க முடியல அப்படிங்கிறது பலகட்டமான கேள்விகள். ஸோ இப்போ எஸ்ஆர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் புதிதாக அந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது இந்த ஒரு தொகுதியிலேயான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பல தொகுதிகளில் இப்படி தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சென்னையினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப அதிகமாக இந்த முறை பயன்படுத்தியிருக்கிறாரு. சொல்லப்போனால் அந்த வேட்பாளர் பட்டியலில் பெருமளவு சென்னை போன்ற பகுதிகளில் மாற்றம் வர்றதுக்கு காரணமே அவர் தான் இருந்திருக்காரு. முதல்ல எழும்பூர் தொகுதி அவர் பரந்தாமனுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எண்ணப்பட்டது. அவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வருகிறார். அப்போ அந்த பரந்தாமன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம தடுத்து இவரினுடைய ஆதரவாளர் தமிழன் பிரசன்னாவுக்கு கொடுக்க வச்சதும் சேகர்பாபு அவர்கள். ஏன்னா தமிழன் பிரசன்னா அவர்கள் வேட்பாளராக நிற்பார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவர் டிவிகளில் விவாதங்களில் பேசுவார், அப்படி தான் நமக்கு பேச்சிருக்கோம். ஸோ அமைச்சர் சேகர்பாபு கூட ஒரு ரொம்ப க்ளோஸு, அதனால் அந்த சீட்டை அவருக்கு பேக்கப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு அவர் தான் திமுகனுடைய வேட்பாளர். அதே மாதிரி திருவிக்காவும் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களை களமிறக்கிறது தான் அவர்களோட செயல் திட்டமே. ஆனால் அங்கே இப்போ அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா பொற்குடியை இரட்டையில சின்னத்திலே போட்டியிட வைக்கிறாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் சில மாற்றங்கள் நடந்ததுனால மேயர் பிரியாவுக்கு அந்த சீட்டு வழங்கப்படாமல் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற இன்னொரு நபருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் சேகர்பாபுவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் மேனிபுலேட் பண்ண வச்சது தான். அதே மாதிரி அம்பத்தூர் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நபருக்கு கொடுத்ததும் இவரினுடைய சிபாரிசில் தான். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான சம்பவம் அப்படிங்கிறது திருவொற்றியூர் தொகுதி. எப்போவுமே தொடர்ச்சியாக திமுக அதிமுக அப்படிங்கிற மாதிரி களம் இருக்கக்கூடிய சூழலில், அதாவது அதிமுக அங்கே ஒரு வேட்டான கை, அதே மாதிரி திமுக கடந்த முறை பெரிய அளவில் ஒரு வெற்றியை அடைஞ்சாங்க. யாரை எதிர்த்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் போட்டியிட்டார். அதிமுக சார்பாகவும் ஒரு போட்டி, திமுக தரப்பில் வெற்றி அப்படிங்கிற மாதிரி கேபி சங்கர் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் அரசு அதிகாரியை அடித்தது, அதுக்கப்புறமா அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது, திருப்பியும் பதவி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருந்தாலும் அவருக்கு தான் இந்த முறை சீட்டு கொடுப்பாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அந்த தொகுதியவே அப்படியே கூட்டணிக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ அவர்கள் ரொம்ப கடுமையான அதிருப்தியில் இருப்பாங்க. அந்த தொகுதிக்கு நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் கூட்டணிக்கு எடுத்து கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி திருவொற்றியூர் தொகுதி இப்போ கூட்டணிக்கு போயிருக்கு. அதற்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள். ஏன்னா கேபி சங்கருக்கும் சேகர்பாபுக்கும் ஆகாது. அப்போது ஒரு அமைச்சருடைய பேச்சோ இல்லை மாவட்ட செயலாளருடைய பேச்சையோ கேட்டு சீட்டு கொடுக்கறதுல உள்ள சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இவர்களினுடைய தனிப்பட்ட பகை அப்படிங்கிறது வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறும். இவருக்கு நான் சீட்டு கொடுக்க மாட்டேன், அவர் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நான் சீட்டு கொடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்றது எல்லாமே தேர்தலில் தோல்வியை சந்திச்சு கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு தவறுகள் தான் இப்போ இங்கே நடந்திருக்கு. இது வந்து முதல் கட்டமா. இப்போ இதுக்கு நம்ம அடுத்தது போய் கீழே போனோம் அப்படின்னா, நம்ம தாம்பரம்ல வந்து எஸ்.ஆர். ராஜா அவர்களுக்கு சீட்டு கிடைக்காம இருந்ததுக்கான காரணமா இருக்குது தாமும் அன்பரசன் அமைச்சர். ஸோ டிஆர் பாலு முயற்சி பண்ணியும் அது கிடைக்கல. அதே மாதிரி அண்ணா நகர்ல கார்த்திக் அப்படிங்கிற நபருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் சில மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தார். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதியினுடைய ஆதரவாளரான சிற்றரசன் வந்து சீட்டு கொடுக்கப்பட்டது. இது உதயநிதியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தொகுதிகளில் தங்களுடைய ஆதரவாளர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. இது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பின் அடிப்படையில், சர்வேயின் அடிப்படையில் அவர்கள் வந்து நிப்பாட்டலை. அப்புறம் திருப்பி அந்த அண்ணா நகர் கார்த்திக்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் நிப்பாட்டப்பட்டிருக்காரு. வில்லிவாக்கம்ல தாவேகா சார்பெல்லாம் ஆதவர்ஜனா நிற்கிறார் இல்லையா, அந்த தொகுதி. ஸோ அந்த மாதிரி வில்லிவாக்கத்துக்கு ஒரு மாற்றப்பட்டிருக்காரு. அதற்கு காரணம் உதயநிதி அவர்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான தொகுதி விருகம்பாக்கம். பிரபாகர் ராஜாவுக்கு வந்து சீட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டது. ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ அவரு. ஆனால் அவர் மீது பல அதிருப்திகள் இருக்கு, அவர் மீது தொகுதியில் வந்து பெரிய அளவில் ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட சூழல்ல நேரடியாக உதயநிதியை கான்டாக்ட் பண்ணி உதயநிதி மூலமா சீட்டு வாங்கியிருக்காரு பிரபாகர் ராஜா அவர்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் தனசேகர் அவர்கள் தான் சீட்டு இந்த இடம் வாங்குவாருன்னு சொல்லி பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அவருக்கு எதிராகவும் அங்கே ஒரு லாபி பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தனசேகர் வந்து இங்கே வெற்றி பெற்றார் அப்படின்னா நம்மளுடைய அரசியலுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவருக்கு சீட்டை கட் பண்ணிட்டு இங்கே பிரபாகர் ராஜாவே வந்து டிக் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்கள் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை பார்க்கல, நமக்கு யார் ஆதரவாக செயல்படுவாங்க, நம்மளுடைய அரசியல் வளர்ச்சிக்கு யாரை துணை நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் இங்கேயும் வந்து வேட்பாளர் வந்து போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி டி நகர் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ராஜா அன்பழகன் அவர்களுக்கு சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சித்தப்பாவாக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நான் கட்சி பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு. இனிமேல் அவர் எந்த கட்சியிலையும் இணைஞ்சு நான் பயணிக்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் புஷி ஆனந்துக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாரு. புஷி ஆனந்த் வந்து வெற்றி பெறுவதற்காக திமுகவினுடைய இப்போ டி நகர் சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வந்து வேலை பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தியை வந்து கிளப்பி விட்டாங்க. அவர் அதையும் மறுத்திருக்காரு. அதெல்லாம் இல்லை, நான் எந்த கட்சிக்கும் ஆதரவா இனிமே செயல்பட போறது இல்லைன்னு சொல்லி திமுகவுக்கும் ஒரு முட்டுக்கட்டை வந்து போட்டார். இனிமேல் நான் திமுகவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க போறது இல்லை, நான் திமுக காரனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிட்டாரு. ஸோ அந்த தொகுதியிலையும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர்ப்பலை திமுக ஆதரவாளர்கிட்டே இருக்கு. அப்புறம் அப்படி நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா திருச்சி கே.என். நேரு அவர்கள் வந்து அவருக்கு யாரெல்லாம் வந்து எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த முறை சீட்டு கொடுக்காம தவிர்த்திருக்காரு. குறிப்பாக வந்து லால்குடி சவுந்தரபாண்டியனா இருக்கட்டும், இவர் எல்லாமே வந்து சமீபத்தில் சில செய்திகளில் கூட பார்த்துருப்போம். அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இவர்கள் வந்து கலந்துக்க மாட்டாங்க, இல்லை இவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுற நிகழ்ச்சிகளில் அவர்கள் வந்து கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. கே.என். நேரு அவர்கள் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அப்படியே கழட்டி விட்டாரு. இதில் தான் வந்து ஸ்ரீரங்கம் பழனியாண்டி அவர்களும் அடக்கம். ஸோ இவர்கள் எல்லாமே அதே பகுதியில் இருந்தாலும் கே.என். நேருவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வராமல் இருந்தாங்க. இப்போ இவர்களுக்கு சீட்டே இல்லாமல் கே.என். நேரு அவர்கள் பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் சொல்ற விஷயங்கிறது, நான் ஒரு 10 தொகுதியை எடுத்துக்கிறேன், நான் தொகுதியில் வெற்றி பெற்று கொடுக்குறேன், நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக இவரோட கேராஃபில் தொகுதிகளை வாங்கியிருக்காரு. அந்த தொகுதிகளுக்கு இவரே வந்து வேட்பாளர்களையும் போட்டிருக்கிறாரு. அப்புறம் தென் தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கிறது கனிமொழிக்கும் சபரீசனுக்குமே சொல்லலாம். சபரீசனுக்கும் இங்கே என்னமா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி அப்படிங்கிறது, சபரீசன் அவர்கள் தென் மாவட்டங்களில் வந்து ஒரு கூடாரம் அமைச்சு அங்கேயே தங்கி இருக்கிறாரு, அங்கே சில பொறுப்பாளர்கள்ட்ட நேரடியாக அவர் போய் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் நம்மளே பேசியிருக்கோம். ஸோ அதனுடைய விளைவாக இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி சீட்டு கேட்ட அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை, மாறாக சபரீசன் சிபாரிசு பண்ணவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நாங்குநேரி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற தொகுதிகளுக்கு கிரகாம்பல், ஜெயபால் மற்றும் அவருடைய தீவிர ஆதரவாளருக்கு தான் கனிமொழி அவர்கள் சீட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே அப்படி கொடுக்கப்படலை. மாறாக சபரீசனினுடைய ஆதரவால் சுப்பிரமணியன் அப்படின்றவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது கனிமொழியை பயங்கரமான அப்செட்டுக்கு உள்ளாக்கியிருக்கு. காரணம் என்னன்னா, தென் மாவட்டத்தை நான் வந்து கையில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நீங்கள் வந்து இப்படி தலையிடுறீங்களே சரியா? எனக்கு வந்து சென்ட்ரல்லையும் வந்து டிஆர் பாலுகிட்ட இருந்து எந்த விதமான அதிகார பகிர்வும் கிடைக்கல, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அப்போ டெல்லியிலேயே எனக்கு செல்வாக்கு இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வரலான்னு பார்த்தா இங்கேயும் செல்வாக்கு என்ன பெற விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவர்கள் குமுறல்ல இருக்காங்க. இது போக சிட்டிங் மினிஸ்டர் 3 பேருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. மனோ தங்கராஜா இருக்கட்டும், கைல்வெளியா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், ராணிப்பேட்டை காந்தி அவர்களுமே வந்து என்ன பண்ணனா சீட்டு வந்து கொடுக்கல. இப்போ காந்திக்கு கூட அவருக்கு பதிலாக வினோத் அப்படிங்கிற அவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலும் மற்ற 2 பேருக்கு சீட்டே கொடுக்கல. அதாவது ஒரு மினிஸ்டருக்கே வந்து சீட்டு இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இது போக 19 மாவட்ட செயலாளர்களுக்கு திமுகவில் சீட்டு கொடுக்கல. அப்போ ஒரு வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இப்போ யாரினுடைய சிபாரிசின் பேர்ல, யாரினுடைய
ஒரு சொல்லை கேட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த வேட்பாளர் தயார் செய்தார்களோ அவர்கள்லாம் ஆதரவு அளிப்பாங்க, அவர்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் யாருக்கு எதிராக இந்த வேட்பாளர்கள்லாம் போடப்பட்டது, இவருக்கு சீட்டு கொடுத்தோன்னா நாம் வளர முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் இவர்கள் ஒதுக்குனாங்களோ அவர்கள் எல்லாருமே இதற்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. இந்த முறை வந்து அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வேலை பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த வேட்பாளர்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு பட்டியலை கொடுத்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லி தெரியணும் இல்லை, ஒரு நிறுவனம் எடுத்திருக்காங்க, அவர்கள் பொதுப்படையாக எடுத்திருப்பாங்க, நடுநிலையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அவர்கள் சொல்றாங்க அதனால தலைவர் சீட்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னா அதை வேற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. தனிப்பட்ட முறையில் சில அமைச்சர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது கட்சிக்குள்ள பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்துது. அதனால தான் திமுகவில் உள்ள சில சீனியர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுக வந்து பல தொகுதிகளை வந்து கைவிடுறதுக்கு கூடும். காரணம் என்னன்னா கட்சியில் இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக களப்பணி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்களினுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி இன்னாருடைய பேச்சை கேட்டு நமக்கு சீட்டு கொடுக்கல, அப்போ நம்ம கட்சிக்கு ஒரு நாள் உழைச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அவர்கள்கிட்ட இருக்குது. இதில் எப்போவுமே இந்த நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது தலைமைக்கு நேரடியாக போகும் அப்படின்னாலும் அதற்கு முன்னாடியே கீழே உள்ளவங்க கிட்ட சில தகவல்கள் கசியும். இந்த தொகுதிக்கு உங்கள் பேரை தான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் போகும் இல்லையா. அப்படி பல பேர் வந்து எம்எல்ஏ சீட்டு நம்ம தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கனவுல இருந்தவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி ஒரு ஆப்பு தான் காத்திருந்துன்னு சொல்லலாம். அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ எல்லாமே தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் டீல் பண்ணதுனால இந்த முறை அந்த அமைச்சர்கள் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. அவர்கள் சொன்னது மாதிரி தொகுதியை வந்து வெற்றி பெற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவருடைய கணக்கு சரியாகும். ஆனால் களத்தில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல அதிருப்திகளை தான் இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து உருவாக்கியிருக்கு. ஏன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் வந்து பார்க்காம சிபாரிசின் அடிப்படையிலேயே இந்த முறையை வந்து அதிகப்படியான நபர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு இவ்வளோ தாமதம். ரொம்ப விரைவாக அறிவிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் உள்ளாக தான் அவர்கள் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட வேட்பாளர் அறிவிக்க முடியல. ஸோ அப்போ களப்பணி செய்கிறதுக்கான காலமும் மிக குறைவாக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக தயார் செய்த வேட்பாளர் பட்டியல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி.